நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். புதுசா ஒரு 100 ஓடு வாங்கணும் சார். அது சரி, ரீப்பர்கள்லாம் எப்படி இருக்கு? ஒரு 4 பீஸ் உடஞ்சிருக்கு சார், அதை மாத்தணும். கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும், இன்னைக்கே எல்லா வேலையும் முடிக்கணும். எல்லா வேலையும் எல்லாம் இன்னைக்கு முடிக்க முடியாது சார், ஒரு 2 நாள் ஆகும். சீக்கிரம் சீக்கிரம். சரி சார். சீக்கிரம் பாருங்க, இந்த உடஞ்ச இடத்த மட்டும் சரி பண்ணா போதும், அதிக சிமெண்ட் செலவாக்க வேண்டாம். சரிங்க சார். இது பழைய காலத்து கண்ணில் தூசி விழுந்துருச்சு. வேலையெல்லாம் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்காச்சுதா? முடிய போதா எப்படி? வேலை செய்யறவங்க அதிகமா இருக்காங்கல்ல? கண்டிப்பா இன்னைக்கு முடியாதுக்கா, வேலைக்காரங்க வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனா நாளைக்கு தான் முடியும். ஒரு 3 நாள் ரீப்பரும் சில ஓடுகள் தான் மாத்தணும், அதுக்கு தேவையானதுகளை நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் கொடுத்த பணம் போதுமாச்சுதா? வேணும்னா இன்னும் கொஞ்சம் கேளு. போதும்க்கா, இந்த வீட்டுல சின்ன சின்ன வேலைகள் தானே இருக்கு. கிச்சன்லயும் வீட்டுக்கு பின்னாடியும் கொஞ்சம் சிமெண்ட் பூசணும், அதை பூசி ரெடி பண்ணுங்க. போங்க போங்க. நம்மளை பார்க்கும்போது உற்சாகமா இருப்பாங்க, கவனிக்கலன்னா ஒண்ணு கூடி பீடி குடிச்சுக்கிட்டு கதை பேசுவாங்க. நாங்க உள்ள போய் பார்த்துட்டு வரட்டுமாச்சுதா? பார்க்கலாம், ஆனா உள்ள ஒரே தூசியா இருக்கு. இப்ப வேலை முடிஞ்சதும் பாருங்களேன். சரி, அப்படியே பண்றேன். அப்படின்னா நாங்க போயிட்டு நாளைக்கு வரோம். சரிக்கா, அப்படியே பண்ணு. வா. யார் போன்ல? தாராவோட அப்பா. வணக்கம் வாசவண்ணா. நம்ம ஜாதகத்துக்குள்ள பொருத்தம் சரியில்லை நினைக்கிற மகி. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணும் போதெல்லாம் என்னால நல்ல நியூஸை சொல்ல முடியல. என்னாச்சு வாசவண்ணா? அந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் என் ஃபைனான்ஸ்ல வேலை பார்க்குற கேஷியர் இருக்காரு, அவர் மூலமா தான் தெரியும். நாங்க என்னதான் செய்யறது வாசவண்ணா? நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் என்கிட்ட கருத்து கேட்டுட்டு இருந்தா நான் என்ன பண்றது மகி? அதிகாரத்தையும் ஆணவத்தையும் காட்ட வேண்டிய இடத்துல நாம காட்டணும். உன்னோட இடத்துல நான் இருந்திருந்தா ஒரு ஜேசிபியோ புல்டோசரை கொண்டு போய் அந்த இடத்த தரமட்டமா ஆக்கியிருப்பேன். நான் சொன்ன வேலையை ஒன்னாலையும் செய்ய முடியல மகி. அது நாங்க யோசனை பண்றோம் வாசவண்ணா. இங்க பாரு, இதான் உன் பிரச்சனைய. யோசனை பண்றேன்னு தான் சொல்றீங்க, ஆனா வேலையே நடக்கல. இந்த தடவை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், உறுதியா சொல்றோம். அந்த வீட்டோட நல்ல வீட்டுல தான் என்னோட டிரைவர் தங்கியிருக்கான். என் ஒரே ஒரு பொண்ணோட மதர்ன்லா அப்படியேப்பட்ட வீட்டுல வாழ்றது எனக்கு அவமானமா இருக்கு மகி. நாங்க இன்னைக்கே இதுக்கான தெளிவான ஒரு முடிவு எடுத்துறோம். ஷூர்.
என்ன மகேனா, யார் கால் பண்ணா? உங்க அம்மா பண்ற வேலைங்களை பத்தி ஊருக்காரங்க தான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க ராஜு. பங்குல நாம கொடுத்த வீட்டை ரெடி பண்ணி அம்மாவும் அந்த பொண்ணும் அந்த வீட்டுல போய் தங்க போறாங்களாம். வாஸ் சொன்னதை கால் பண்ணி சொன்னாரு. பால் காய்ச்சறதுக்கு கண்டிப்பா நம்மள கூப்பிடுவாங்க. அது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் இல்லைங்க. உங்களால அதை மட்டும் தான் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். இது எங்க தான் போய் முடியும் மகேனா? ஜேசிபியை கொண்டு போய் வீட்டை இடிச்சு தள்ளுன்னு வாஸ் ஒன்று சொல்றாரு. நாம அதை தானே பண்ணி ஆகணும். நாம விட்டு கொடுத்து போறது தான் எல்லா குழப்பத்துக்குமே காரணம். நம்மளால அது முடியாதுன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாமா சொல்லிட்டு போனதை கேட்டல. நான் எல்லாத்துக்கும் தயார் தான். என்ன பண்ணுன்னு நீங்க சொன்னீங்கன்னா போதும். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நம்ம ஜேசிபி இருக்குல்ல? இருக்கு. நான் இப்பவே கால் பண்றேன். ஒன்னு ரிப்பேர்ல இருக்கு, இன்னொன்னு பாங்கோட்டை சைட்ல. ஆனா இன்னொன்னு அங்க இருக்கு. ஹலோ திவாகர், உனக்கு ராத்திரியில கொஞ்சம் வேலை இருக்கு. ஜேசிபியை கொண்டு வரணும். சைட்ல இல்ல, இன்னொரு இடத்துக்கு. அது எந்த இடம்னு நான் ராத்திரி சொல்றேன். சார் ஆரம்பிக்கணும். இங்க பாரு, இது எல்லாத்தையுமே இடிச்சு தள்ளிடணும். நீ ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஆரம்பி. இங்க பாரு, எந்த சத்தமும் இல்லாம பாத்துக்க. ஏன்னா ஊர்க்காரங்க வந்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு பதில் சொல்லவே முடியாது. இது நம்மளோட இடம், நம்மளோட கட்டடம். நமக்கு வேணும்னும் போது இடிப்போம். அதுக்கு நம்ம யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? அது அப்படி இல்லடா. காலையில வீட்டு வேலை செய்யறாங்க, ராத்திரி இங்க உடைக்க வராங்கன்னா யார் தான் நம்புவாங்க? இங்க இருக்கிற ஊர்க்காரங்க கண்டிப்பா சந்தேகப்படுவாங்க. யோ, என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் ஆரம்பி. என்னடா நிறுத்திட்ட? உனக்கு தைரியம் இருந்தா என் வீட்டை இடிச்சு காட்டு திவாகர். என்னை இடிச்சிட்டு கொன்னதுக்கு அப்புறம் தான் நீ இந்த வீட்டை தாராளமா இடிக்க முடியும்ன்றத மனசுல வச்சுக்கோ. உனக்கு தைரியம் இருந்தா அதை பண்ணுடா. என்ன பிரச்சனை? நாங்கெல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தோம். அதாம்மா எங்களுக்கு எதுவும் கேட்கல.
யோ என்ன இதெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டு அடிக்க வந்திருப்ப ஏய் கீழ இறங்கு கீழ வாடா இறங்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நாங்க இருக்கு மேல வீட்டுக்கு எவ்வளவு தைரியம்டா உனக்கு யாரா உனக்கு 2 பேரும் உன் கூட்டாளிங்களா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க வேண்டாம், அவங்கள எதுவும் செய்யாதீங்க. இவங்க என்னோட பசங்க. பாராஜி போலாம். எடுத்துக்கிட்டு வாடா. என்னாச்சுங்க? காரியம் முடிஞ்சதா? என்னடி காரியம்? உங்க அப்பாவுக்கு பிண்ட வைக்கணுமா? நாம நினைச்ச வேலை நடக்கல. அதுக்கு எதுக்கு நீங்க அண்ணி கூட சத்தம் போட்டுட்டு இருக்கீங்கன்னா? நீங்க உண்மையிலேயே அங்க என்னதான் நடந்தது? நாங்க வீட்டை இடிக்க ஆரம்பிச்சப்போ அம்மா ஜேசிபிக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. கூட அவ்வளவு இருக்கா? என் மேல வண்டி ஏத்திட்டு வீட்டை இடிதான் சொல்றாங்க. அம்மா அப்படி சொல்லும்போது திவாகர் கேப்பானா? ஆமா, நீங்க இடிக்க போன விஷயம் அம்மாக்கு எப்படி தெரியும்? நம்ம 4 பேருக்கு தெரியாம வேற யாருக்காவது இத பத்தி தெரியுமா? கஜேந்திரனுக்கு தெரியும், தாராவுக்கு தெரியும், வாசனனுக்கும் தெரியும். அது அவங்க யாரும் நம்மள பழி வாங்க மாட்டாங்க இல்லையா? நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரல. நம்மளோட பிளான் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்ல வரேன். தாராவை நம்ம எக்காரணத்தை கொண்டு நம்பவே கூடாது. அம்மாவை திரும்ப கூப்பிடக்கூடாதுன்னு நிறைய தடவை நம்ம கிட்ட சொல்லியிருக்கால. குறைஞ்சபட்சம் மாமியாருக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சிருப்பா போல. மாமியாருக்கெல்லாம் தாரா கண்டிப்பா சப்போர்ட் பண்ண மாட்டா. அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவ 4 வார்த்தை அதுக்கு திரும்ப சொல்லுவா. அம்மா இங்க இருந்தாலும் இல்லனாலும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம பிளான் எப்படி அம்மாவுக்கு தெரியும்னு சொல்றேன். திவாகர் சொல்லிருப்பானோ? அவன்கிட்ட நான் ராத்திரியில கொஞ்சம் வேலை இருக்குன்னு தான் நான் சொன்னேன். ஆழ்தடால இருக்கிற ஜங்ஷனுக்கு வர சொல்லி தான் நான் அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். போர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவன்கிட்ட என்ன விஷயம் நான் சொன்னேன். அம்மாக்கு ஒருவேளை திவ்ய சக்தியில தோணி இருக்குமோ? இப்போ அம்மாவோட முழு நேர வேலையே அந்த கிருஷ்ணாவை பாதுகாக்கிறது தானே. அம்மாவை அவன் நல்லாவே மயக்கி வச்சிருக்கா. இல்லனா இப்படி பசங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அவகிட்ட போய் சேர்ந்திருப்பாங்களா? அவ அம்மா மயக்கினது ஆம்பளைங்கள. அந்த மந்திரம் பொம்பளைங்களுக்கும் பழிக்கும்னு யாரு கண்டா? மயிலங்குளத்து விஜயலட்சுமி ஆம்பளைன்னு சில பேர் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு பேசினதை நீ கேட்கல ஜெயா. ஆணுங்களை மயக்கின அந்த மந்திரம் ஒருவேளை விஜயலட்சுமி மேடத்தையும் அது மயக்கிருக்கும் போல இருக்கு. இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை தான் இருக்காரு. அது லக்ஷ்மி தான்னு மாதவ மாமா என்ன சும்மாவா சொன்னாரு? நம்ம மாதவன் மாமா கிட்ட தகவல் சொல்லிடலாம். அம்மா மாதவன் மாமாவோட வார்த்தைக்கு தான் கொஞ்சமாவது மதிப்பு கொடுப்பாங்க. வேண்டாம், இன்னைக்கு ராத்திரி வேண்டாம், பொழுது விடியட்டும். நமக்கு பரம்பரை எதிரியா இருந்தாலும் நமக்கு அவங்கள பத்தின விஷயம் எல்லாம் தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, ஓரளவுக்கு கணக்கு போட முடியும். இவங்க நீங்க பெத்த பசங்க.
என்னால அதை நம்பவே முடியலக்கா. என் பசங்களை நான் நேரா பார்க்காம இருந்திருந்தா நானும் அதை நம்பியிருக்க மாட்டேன் அச்சுதா. வீட்டுக்குள்ள நீங்களும் கிருஷ்ணாவும் இருந்திருந்தீங்கன்னா நீங்க இருந்திருந்தாலும் கண்டிப்பா வீடை உடைச்சிருப்பாங்க. உங்களை கொல்றதுக்கு கூட அவங்க தயங்கலைங்கிறது தானே அர்த்தம். பசங்க கையால தான் எனக்கு சாவுன்னா அது அப்படியே நடக்கட்டும். எல்லாம் விதின்னு நினைச்சு கைய கட்டி இருக்க யாராலையும் முடியாதுக்கா. உங்களோட கம்பெனி, பிசினஸ், வீடு, குடும்பம் எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கணும். இதெல்லாம் விதியால தான் இல்லாம போச்சுன்னு நீங்க கையை கட்டிக்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சீங்களா? இது வரைக்கும் என் கூட இருந்த எல்லாரும் ரொம்ப போலியான சொந்தம்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாச்சுதா. ஒரு கையெழுத்து போட்டதுனால பிசினஸ், கம்பெனி, சொத்து எல்லாமே போயிடுச்சு. பசங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை பண்ணதுனால அவங்களோட பாசமும் போயிடுச்சு. பசங்க சொன்ன பேச்சை நான் கேட்காம போனதுனால என் குடும்பம், வீடு போயிடுச்சு. நான் உயிரை கொடுத்து வளர்த்த எல்லா விஷயமும் எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா அதுக்கு இவ்வளவுதான் மதிப்பு இருந்திருக்கச்சுதா. இதுக்கப்புறம் என் பசங்களுக்கு என் உயிர் தான் வேணும்னா அதையும் அவங்க எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் தான் நீங்க உங்க பசங்களுக்கு வேண்டாதவங்கள ஆயிட்டீங்க. ஆனா மத்தவங்களுக்கு வேணும். சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்படாதவங்களுக்கு, பாசத்தையும் அன்பையும் காட்டுறவங்களுக்கு, அப்புறம் இந்த பொண்ணுக்கு, பாட்டிக்கு, எனக்கும் என் குடும்பத்துக்கும், இந்த மாதிரி எல்லாருக்கும் வேணும். இப்போதைக்கு அதுதான் என்னோட சக்தி அச்சுதா. எனக்காக இன்னும் சில பேர் இருக்காங்கன்ற காரணத்தினால தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன் அச்சுதா. நான் வீட்டை விட்டு வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் நாங்க போக மாட்டேன் அச்சுதா. அக்கா, ஒரு 2 நாளைக்கு வேலைக்காரங்க இங்கேயே தங்கட்டும். நாம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. என் பசங்களுக்காக பயந்துக்கிட்டு நான் மத்தவங்க உதவியை கேட்டு பிழைக்கணுமா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது நீங்க இப்படி தனியா இருக்கிறது சரியாக்கா? தனியா இருக்கேனா? கிருஷ்ணா என் கூட இருக்கால. இவ உங்களை காப்பாத்துவாளா இல்ல நீங்க இவளை காப்பாத்துவீங்களா? நான் போயிட்டு வரேன்க்கா. கிணறு தோன்ற ஆளை பார்க்கணும். பம்பு செட்டெல்லாம் வேற வாங்கணும். ம். ஒரு குத்து விளக்கு வாங்க சொல்லுங்க. ரொம்ப பெருசாலாம் வேண்டாம். அதையும் வாங்கிட்டு வந்துடுச்சுதா. சரி. எங்க உன் வீர தீர பராக்கிரம புருஷன்? மேல இருக்காரு. ராஜீவ? ராஜு மேலதான் இருக்காரு. மதன் மாமா வாங்க. எங்கேயுமே ஜெயிக்க கூடாதுன்னு வேண்டுதல் வச்சிருக்கே என்ன? எல்லா இடத்துலயும் அம்மா ஜெயிக்கிறாங்கல்ல மாதவன் மாமா. பசங்களை நினைச்சு பெருமை பண்ணணும் இல்லையா? மாமா நீங்க வந்து உட்காருங்க.
நீங்க வீட்டு இடிக்க பண்ண விஷயம் உங்க அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது? அதான் எங்களுக்கும் புரிய மாட்டேங்குதா. அது எல்லாத்தையுமே நாங்க ரகசியமா பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஒருவேளை அந்த டிரைவர் சொல்லியிருப்பானோ? கம்பெனி ஜேசிபியில் அவ உங்க அம்மா மேல தானே நம்பிக்கையா இருப்பா. இல்ல, திவாகர்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு என்ன வேலைன்னு கூட சொல்லாம தான் அவனை நாங்க வர வச்சோம். அப்புறம் எப்படி உங்க அம்மாவுக்கு ஞான திருஷ்டியா? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனி என்ன செய்யணும் தான் நம்ம யோசிக்கணும். வீட்டை இடிக்கிறத பத்தி இனி யோசிக்க வேண்டாம். அதுக்கு எதிராக உங்க அம்மா ஏதாவது ஒரு பிளான் பண்ணாம இருக்க மாட்டா. அம்மா என்ன மாமா பிளான் பண்ணுவாங்க? அதிகபட்சமா அச்சு மாமாவை வர சொல்லி காவலுக்கு வைப்பாங்க. அது இல்ல பாமா, லட்சுமி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க அந்த வேலையை செஞ்சிருக்கிறதுனால தப்பு பண்ணது யாருன்னு யார் மேலே சந்தேகம் வராதுல்ல. பின்ன நாங்க என்னதான் செய்யறது மாதவ மாமா? அம்மா அந்த வீட்டிலே தங்கட்டுன்னு விட்டுலாமா? பசங்க எல்லாரும் அவங்கள துரத்து விட்டுட்டாங்கன்னு ஊர்க்காரங்க பேசுவாங்கல்ல. அம்மா வீட்டை விட்டு போனது இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்ப நாங்க என்ன பண்றதுன்னு மாமா நீங்களே சொல்லுங்க. நான் உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கறேன். நம்ம வீட்டு வேலைக்காரங்க தங்கி இருக்கிற வீட்டை விட மோசமான வீட்டுல அம்மா தங்கி இருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே அவமானம் தானே. எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களாலையும் கூட வெளியே தலை காட்ட முடியாதுல்ல. குடுமா இன்னும் வேணுமா? போதுமா? வேணுமாண்ணே? கொஞ்சம் கொடுமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.